ஓம் ஏகதண்டாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமர் தன்னோ தந்தி பரஸ்வோதியா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக தை திருநாள், தை மாத பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தையிலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தையில் நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். இதை எழுதி தரேன், அப்படியே நடக்கும். முக்கிய இதுக்கு காரணம் ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2026 வியாழக்கிழமை, குருவோட நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், அதே நேரம் விருத்தி யோகம். இப்படிப்பட்ட யோகம் அமைவது ரொம்ப கஷ்டம். இந்த யோகம் விருத்தி யோகம். நல்லா கவனிங்க. 15ஆம் தேதி தை 1ல் 15ஆம் தேதி ஆங்கில தேதி 15. இந்த 15க்கு 1 + 5 6 சுக்கிரனுடைய ஆதிக்கம். அடுத்து வியாழக்கிழமை குருவோட நாள். அடுத்து கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆக 2 ராஜ கிரகங்கள், குரு சுக்கிரன், 2 ராஜ கிரகங்கள். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். தொழில், இது ஒரு ராஜ கிரகம் தான். தொழில், வியாபாரம், சொத்து சுகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், டாக்குமெண்ட். இது டாக்குமெண்ட், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட கிரகம். சொத்து சுகங்களை தரக்கூடிய கிரகம் புதன். அப்படிப்பட்ட கேட்டை நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும் என்பார்கள். ஆக 2 ராஜ கிரகங்கள், 2 ராஜ கிரகங்கள் யோகத்திலும் மிகப்பெரிய தொழில், சொத்து சுகங்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட், பத்திரங்கள், வியாபாரங்கள் விருத்தி செய்யக்கூடிய கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டும். எத்தனை பேர் கோட்டை கட்ட போறாங்க, எத்தனை பேர் கோட்டைக்கு போக போறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா பார்ப்போம். இது பொது பலன். இந்த தை மாதத்தின் பலன் பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் உங்க தலையெழுத்து, இந்த தை மாசத்தினுடைய தலையெழுத்து உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தெளிவா தெரியும். இது கோடிக்கணக்கான பேருக்கு பொது பலன். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது பார்ப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னைக்கு தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்கள் பிரமாதமா சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசினர்களே, பொதுவாக பலன் சொல்லும்போது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எனத்தையும் சொல்றது விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னா, ராசி அம்சம் அப்படின்னு 2 கட்டங்கள் இருக்கு. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது. சொன்னா நடக்கணும். அப்படி சொன்னா நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சில தேதிகளில் இதெல்லாம் நடக்கும் சொல்றேன். கண்டிப்பாக எழுதி வச்சுக்க, எழுதி தரேன், அப்படி நடக்கும். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நான் சொல்லக்கூடிய தேதி மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்படி நடக்கும். 24/1/2026 முதல், தை மாசத்துல 24/1/2026 முதல் 27/1/2026 வரை. இது ஒரு 4 நாள். இந்த 4 நாள்ல நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், என்ன நினைச்ச காரியங்களை சாதிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து 6/2/2026 முதல் 9/2/2026 வரை. இந்த 2 நாட்கள், அதாவது 2 விதமான யோகங்களும், இந்த 2 யோகங்கள், இங்கிட்ட ஒரு 4 நாள், இங்கிட்ட ஒரு 4 நாள். ஆக இந்த 8 நாட்கள் மிகப்பெரிய யோகம். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களா சாதிக்கலாம். அரசாங்க, அரசியல்ல மிகப்பெரிய ஒரு யோகங்கள், நல்ல பதவி யோகங்கள், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆச்சரியப்பட யோகத்தை இந்த காலங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். புகழ் பெறுவீர்கள், அந்தஸ்து கூடும். உங்க புகழ், மிகப்பெரிய புகழ், பேரும் புகழும் கொடிகட்டு பறக்கும். இந்த நாட்களில் நினைச்சது, அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி கிடைக்கும்.
சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து 27/1/2026, 27/1/2026 இதெல்லாம் சொத்துக்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள், பெரிய பெரிய சொத்துக்கள், மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் பத்திரம் போடக்கூடிய காலம், சொத்துக்கள் பத்திரம் போடக்கூடிய காலம், சுப விரயங்கள் பண்ணக்கூடிய காலம். 27/1/2026 முதல் 10/2/2026 வரை இதெல்லாம் சொத்துக்களை முடிக்கக்கூடிய காலம். நல்ல பதவி, அதிகாரத்துவம், அந்த பதவியை பெறக்கூடிய காலங்கள். அடுத்ததாக அப்படி பணமா உங்களுக்கு கொட்டக்கூடிய ஒரு தேதி இருக்கு. அந்த தேதிகளை சொல்றேன் பாருங்க. பணமா கொட்டக்கூடிய தேதி. நகை நட்டு, பெண்களா இருந்த நகைகள், நினைச்சு ஆசைப்பட்ட மாதிரி நகை, நல்ல வீடு, நல்ல தொழில முன்னேற்றம், இதெல்லாம் ஏற்படும். 20/1/2026 முதல் 28/2/2026 வரை குறிச்சு வச்சுங்க. 20/1/2026 முதல் 28/2/2026 இந்த தேதி வரை காசு, பணமா உங்களுக்கு கொட்டும், நிச்சயமா கொட்டும். உங்களுக்கு தகுதி ஏற்ற மாதிரி நடக்கும். நல்ல நகை நட்டு, அலங்காரங்கள், அலங்கார சாதனங்கள், பொருள், வெள்ளி, அத்தனை யோகங்களும், பிளாட்டினம், தங்கம், வெள்ளி, பொன் பொருள்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? நல்ல திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படக்கூடிய யோகங்கள் உறுதி நடக்கும். உறுதி அந்த தேதியில் இந்த யோகம்லாம் நிச்சயமா நடக்கும். முக்கியமா காசு, பணம், வருமானம் கொட்டும். சரிங்க, இது பொதுவான பலன். புரிஞ்சுட்டீங்களா? அதே நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்க சொந்த தொழில் பண்ணாலும், எந்த ஒரு காரியத்தை ஒரு முடிவு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, டாப்ல போயிடுவீங்க. எளிய தர பிரமாதமா இருக்கும். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு தொழிலும், எந்த ஒரு வியாபாரமும், எந்த ஒரு காரியம் தொடங்கணும் வச்சுட்டு அந்த நாள், நான் சொல்லக்கூடிய நாளில் தொடங்கினீங்கன்னு, தை மாசம் இல்லையா, அதான் பிரமாதமா இருக்கும். அது மாற்றமே இல்லை. ஆக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தன். நன்றி, வணக்கம்.